தீவிர சிந்தனை இல்லாத குழந்தைகள். இது தனக்கு நல்லதா, கெட்டதா, தனக்கு நன்மை செய்யுமா, எதுவுமே தெரியாத குழந்தைகள். அப்படி களிமண் மாரி. யார் வேணா எடுத்து எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். நீங்க அந்த களிமண் எடுத்து உருண்டையாக்கலாம். நான் அதே களிமண்ண எடுத்து நீளமா, செவ்வகமா எப்படி வேணாலும் மாத்தலாம். அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டவரை நீங்கள் எப்படி நல்லவர், தேவதூதன் அப்படின்னு சொல்லுவீங்க? இது அந்த பிஞ்சு மனசு, குழந்தை மனசு. அதன் மூலம் ஒரு அழுத்தத்தை செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதே ஒரு குற்றவியல் நடவடிக்கை. ம மருத்துவர்கள்ட்ட போய் கேளுங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வழக்கம் போல தேர்தல் ஆணையமும் இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வாய் மூடி மௌனியாக நகர்ந்து சென்றிருக்கிறது என்றால், இங்க தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். பிஜேபியின் ஆணைப்படி தேர்தல் ஆணையம் எப்போதும் நடவடிக்கை செய்யும். அதே மாதிரி தான் இந்த குற்றத்தையும் பார்க்காமல் நழுவுகிறார்கள் என்றால், பிஜேபியின் கைப்பாவையாக இன்றைய முதல்வர் இருக்கிறார் என்பதற்கு தீவிரமான ஆதாரம் இது அப்படிங்கிறது தான். அதை தவிர இளைஞர்களும் வாக்களித்திருக்கிறார்கள்னா, அதான் சொன்னோமே நம்ம ஆரம்பத்திலேயே. சிந்திக்காத, சிந்திக்க தெரியாத இளைஞர்களை முற்ற முழுக்க இவர் வளைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுவும் ஓகே. அந்த ஐடி செக்டார்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நான் யாரையுமே குறை சொல்லவில்லை. முதல்ல அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய கடப்பாடு அது. யாரையுமே குற்றம் சொல்ல வேண்டாம் என்றது. ஆனால் ஒரு படைப்பாளராக, ஒரு எழுத்தாளராக நான் சோசியல் என்ஜினியரிங்ன்னு அதை பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறத புரிய முடியுது. உங்களை மாதிரி இளைய தலைமுறை இப்போது சகல உரிமைகளோடும், சகல விடுதலையோடும், சகல சுதந்திரத்தோடும் நிமிர்ந்து நிற்கிறது. முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கிறீர்கள். உங்கள்ட்டயே வந்து நாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி கிடையாதுமா. பெண்கள் படிக்கவே வாய்ப்பில்ல. பெண்கள் வாய் திறந்து பேசவே வாய்ப்பில்ல. பெண்கள் என்ன ஆண்களுக்கே அந்த மாரி வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே கோவணத்த கட்டிட்டு இருந்தாங்க. பெண்கள் மேல ஆடை அணிவதற்கு கூட உரிமை கிடையாத ஒரு சூழல்ல, கோயிலுக்குள் நுழையக்கூட உரிமை இல்லாத ஒரு சூழல்ல, வெறுமே புழு மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்திருந்த அந்த கால சூழல்ல நம்முடைய திராவிட இயக்கம் தான் அத்தனை உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்த இயக்கம். இப்ப நீங்க கல்வி ஏன் ஸ்கூல் படிக்கலைன்னு தான் கேள்வி கேட்கிறாங்களே தவிர, ஸ்கூல் படிக்கிறியா? ஐயோ! அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்று கேட்ட சமூகம் இது. இப்ப நீங்க ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் போகாத ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா, ஏன் காலேஜ் போல படிக்கலையா? அப்படின்னு அதிர்ச்சி ஆகும். ஆனால் ஆமா. அந்த காலத்தில் படிக்கிறாளா? அது எப்படி படிக்கலாம்? என்று அதிர்ச்சியான சமூகம். இவ்வளவு சமூக விடுதலையை பெற்றுக் கொடுத்த திராவிடத்தின் கொள்கைகள் தான் உலகளாவிய கொள்கைகள்.